இப்போ ரீசெண்டாக வந்த கருத்து கணிப்புகளில் கூட பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி விஜய்க்கு அப்புறம் தள்ளப்பட்டிருக்குன்றத நிறைய கருத்து கணிப்புகள் வந்து சொல்லிட்டு இருக்கு தொடர்ந்து. இது ரொம்ப கம்மியா தெரியலையா? ஒரு இத்தனை வருஷங்கள் கழித்து இப்பதான் வந்து 8% அட்டைன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த மக்கள் வந்து உங்க அரசியலை ஏத்துக்கல, நாம் தமிழர் கட்சி தனி ரூட்ல போயிட்டு இருக்கிறதுனால இந்த பின்னடைவு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்பயும் பிஜேபியில கூப்பிடுறாங்க. ஆயிரக்கணக்கான கோடிகள் உங்களுக்கு தரோம், 40 சீட்டு தரோம், 50 சீட்டு தரோம், வாங்க. நீங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கூட்டணியில வெளியே போயிருக்கீங்க, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. போக முடியுமா? டைவர்ஷனுக்காக சில பேர் வந்தாங்க. இப்போ 2016 வந்து மக்கள் கூட்டணி வந்துச்சு. அதுமாதிரி 19, 21 வந்து கமலஹாசன், தினகரன் வந்தாங்க. இப்போ 26 வந்து விஜய் வந்திருக்காங்க. இந்த இதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து வெறும் இல்யூஷன், ஒரு படம். இதெல்லாம் திமுக மேல வெறுப்பாகி, அதிமுக வெறுப்பாகி, காங்கிரஸ், பிஜேபி இந்த கட்சிகள்லாம் வேணாம் தான் நான் தமிழ் கட்சிக்குள்ள வந்திருக்கேன். இப்போ மறுபடியும் என்ன கொண்டு போய் நீங்க அங்க வைப்பீங்க அப்படின்னா, திமுக கூட்டணிக்குள்ள போவீங்கன்னா நான் தான் நேரடியாக திமுக போயிருவேன். சீமான் அவர்களே திமுக ஆதரவா செயல்பட்டு இருக்காரு, அதிமுக ஆதரவா பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி பற்றி தானே இந்த அடுத்தது இந்த லெவலுக்கு வந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு சினிமா ரசிகர்களை, ஒரு ஃபேன் பேஸை, ஒரு ரசிகர் மன்றத்தை வந்து கட்சியாக மாற்றி வந்தவர்கள் இல்லை. பெரிய ஃபைனான்சியல் எதுவுமே சினிமா பேக்ரவுண்ட் தானே. சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வீடியோஸ் கூட பார்த்தோம்னா எல்லாமே விஜயை வச்சு தான் இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, விஜயை வச்சு தாங்க இவங்க வந்து பிழைக்கிறாங்க, எங்களை வச்சு தான் வருமானமே பார்க்கறாங்கன்ற அளவுக்கு அவங்க விமர்சனம் வந்து முன்வைக்கல. தனி ஒரு யூடியூப் சேனலை வச்சுட்டு ஒரு கட்சியினுடைய இதை வந்து மதிப்பிடக்கூடாது. நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுன்றது என்ன சாட்டை மட்டும் தானா? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நத்திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்னு. அந்த மாதிரி தேர்தல்னு வந்துட்டா அது ஜெயிக்கிறது தானே வந்து ஒரே ஒற்றை குறிக்கோளா இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இந்த கட்சிகள் மாதிரி நாங்களும், ஏன்னா அதில் தான் டிவிக்கு வந்து ஓப்பன் மைண்டடா, ரொம்ப ப்ராட் மைண்டடா எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, வரவங்களுக்கு நாங்கள் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்தையும் பங்கு தரோம். என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்குது, தாவேகா தனித்து விடப்பட்டிருக்குது. திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க ஆட்சி பிடிக்க போறதுக்கு தாவேகா இல்லைங்க, ஜெயிக்கிற பந்தயத்தை குதிரையில தானே பந்தயத்தை கட்டுவாங்க. அப்ப மாற்றம்னு வந்தவங்க காரி துப்பிடுவாங்க மக்கள். இவ்வளவு 15 வருஷமா பேசுனீங்க, போராடினீங்க, நீங்க மறுபடியும் அந்த கூட்டணிக்குள்ளேயே போறன்றப்ப 41 பேருடைய உயிரை காவு வாங்கிய ஒரு விஜய்னு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் முன்வைக்கும் அதிமுக ஐடிவிங்க இறங்கி அடிக்கிறாங்க. இதுதானப்பா அன்னைக்கு நாங்களும் சொன்னோம். அப்ப என்னடான்னா, இவங்களுடைய தேர்தல் லாபத்திற்காக, கூட்டணி கணக்குக்காக, அரசியல் வெற்றிக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு 41 பேருடைய பிணத்தின் மேல அரசியல் பண்றாங்க. கட்சியினுடைய துவக்க மாநாட்டிலேயே அண்ணன் சீமான் அவர்களை பெயர் சொல்லாம விமர்சித்தது யாரு? அந்த முதல் கதை சொன்ன 2 இடத்துல அண்ணன் சீமான் அவர்களை பெயர் சொல்லாம விமர்சித்தது விஜய். ஏன் எங்களை பேசணும்? நீங்க நாங்க தான் உங்களுக்கு பொருட்டே இல்லையே, திமுக உங்களுக்கு நேரடி போட்டி, பேர் சொல்ல. இப்போ ரீசெண்டாக வந்த கருத்து கணிப்புகளில் கூட பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி விஜய்க்கு அப்புறம் தள்ளப்பட்டிருக்குன்றத நிறைய கருத்து கணிப்புகள் வந்து சொல்லிட்டு இருக்கு தொடர்ந்து. இல்லை, இந்த கருத்து கணிப்பில் என்ன ஒரு சிக்கல்னா, முதல்ல நான் கேட்குறது, இந்த கருத்து கணிப்புன்றது எதுக்காக? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் திஸ் கருத்து கணிப்பு? எதுக்கு தேர்தலில் யார் வெற்றி பெறுவானோ ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட போய் பேசி அதுக்கான சாம்பிள்ஸ் எடுத்து அது வந்து ஒரு அல்டிமேட்டாக ஓட்டு போட போகிறது மக்கள், தேர்தல் நடத்த போகிறது தேர்தல் ஆணையம், முடிவுகளை அறிவிக்க போகிறது தேர்தல் ஆணையம். தேர்தலை அறிவிக்கட்டும், தேர்தல் நடத்தட்டும், மக்கள் போய் ஓட்டு போடட்டும், தேர்தல் முடிவுகளை சொல்லட்டும், இன்னார்னு பதவி எடுத்துட்டு போட்டும். எதுக்காக அந்த கருத்து கணிப்பு? ஏன்னா இது ஒரு கருத்து திணிப்பாக இருக்குது. இதுக்கு முன்பாக நடந்த எத்தனை கருத்து கணிப்புகள்ல நாம் தமிழ் கட்சி ஒரு கட்சி அங்கீகரிச்சு காமிச்சிருக்காங்க? மற்றும் பலன்னு காமிப்பாங்க, இல்லை காமிக்கவே மாட்டாங்க. நாங்கள் அது கூட சொன்னோம், நீங்கள் எங்களுக்கு 0ன்னு கூட போட்டுக்கோங்க, ஆனால் லிஸ்ட்டில் காமிங்க எங்களை அப்படின்னு கூட கேட்டோம். அப்படி கேட்டதனுடைய விளைவாக இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி மாறி நிற்கிறதுனால இன்னைக்கு அவங்கள தவிர்க்க முடியல. அப்போ ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியை கன்சிடரே பண்ணாத இந்த கருத்து கணிப்புகள், நாம் தமிழ் கட்சியை மற்றும் பல அப்படின்னு காட்டிய இந்த கருத்து கணிப்புகள் இன்னைக்கு வந்து நாம் தமிழ் கட்சி ஒரு கட்சியாக காமிக்கிறதுல அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி. நான் இன்னும் கேட்குறேன், இப்போ விஜய் வந்து எங்களுக்கு முன்னாடி காமிக்கிறாங்கல்ல, போன கருத்து கணிப்புகள்ல கமலஹாசனுக்கு முன்னாடி காமிச்சாங்கல்ல, டிடிவி தினகரன் எங்களுக்கு முன்னாடி காமிச்சாங்கல்ல, எங்க போனாங்க? ஆல்டர்னேட்னு வந்து நின்னவங்க, அதாவது திமுக தலைமையில் ஒரு அலைன்ஸு, அதிமுக தலைமையில் ஒரு அலைன்ஸு, இது போக இதுக்கு 3 மாதம் நாங்கள் தான் ஆல்டர்னேட்னு வந்து நின்னாங்கல்ல, மாற்றத்திற்கான கட்சி நாங்கள் தான் வந்து நின்னாங்கல்ல. 3 கட்சிகள், தினகரன் தலைமையிலான அமமுக, கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி தனித்து. இப்போ நாம் தமிழர் கட்சி இப்போ களத்தில் நிற்குது. மற்ற 2 கட்சிகள் எங்க? ஒருத்தங்க பிஜேபியோட போய் கரைஞ்சிட்டாங்க, இன்னொருத்தங்க திமுகவோட போய் கரைஞ்சிட்டாங்க. வேர் இஸ் தி ஆல்டர்னேட்? எங்கே போனீங்க? ஏன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து இவங்க கருத்து கணிப்பில் காமிக்கவே இல்லை. கருத்து கணிப்பில் எங்களை விட முன்னாடி 2 காமிச்சவங்க இன்னைக்கு சீன்லேயே இல்லை. அப்போ இந்த கருத்து கணிப்பு போய்த்து தானே போயிருக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சியை நான் சொல்கிறேன், அடுத்து வராது. நாம் தமிழர் கட்சியை பற்றியான கருத்து கணிப்புகள் எப்போது போய்த்து போயிருக்குது? என்னைக்கு நீங்கள் சொன்ன கருத்து கணிப்பு உண்மையாக இருக்குது? இந்த 24 தேர்தலில் கூட என்ன சொன்னீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு புதுசாக சின்னம் கொடுத்துட்டாங்க,
19 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சின்னம் கிடைச்சிது எங்களுக்கு. இது வந்து பாராளுமன்ற தேர்தல், இது மோடியா ராகுலான்ற சண்டை, சீமானுக்குலாம் இதில் சீனே இல்லைன்னாங்க. ஏற்கனவே வாங்கின 6% தக்க வச்சுட்டாலே பெரிய விஷயம், கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படியே 4% இறங்கிடும். நாங்கள் புதுதாக ஒரு சின்னத்தை வாங்கி இந்திய பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இந்திய அளவில் ஒரு இந்தியா கூட்டணியிலையோ இல்லை இந்தியா அலையன்ஸ்லையோ யாரையும் பிரதிபலிக்க போகிறது இல்லை. இந்தியா அளவில் 3வது பெரிய அணியை நாங்கள் கட்டலை. நாங்கள் மாநிலத்துக்கான ஒரு கட்சி, அதுலேயும் கேண்டிடேட்டை போட்டு புதிதாக ஒரு 19 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு புது சின்னத்தை வச்சு போட்டிட்டு நாங்கள் 6% 8.5 மாற்றி இன்னைக்கு அங்கீகாரத்தையும் பெற்றுட்டோம். இவ்வளவு நடந்துருச்சு. 16 ஆண்டு கால இந்த தேர்தல் பணியில இது ரொம்ப கம்மியா தெரியலையா? ஒரு இத்தனை வருஷங்கள் கழித்து இப்பதான் வந்து 8% அட்டைன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த மக்கள் வந்து உங்க அரசியலை ஏத்துக்கல, முழுமையா ஏத்துக்கலாம். நீங்க பர்சன்டேஜா பார்த்தா ஒரு 8.4%, ஓட்டா பார்த்தா ஒரு 35 லட்சம் ஓட்டு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 கோடி ஓட்டர்ஸ்ல போனான ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா 34 லட்சம் ரொம்ப சதவீதம் கம்மி தானே. அப்போ அந்த ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் நீங்கள் நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய அந்த ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு எல்லாத்தையும் ரீச் ஆகலான்றது தானே. நான் ஃபர்ஸ்டே கேட்ட வெகுஜன மக்களுக்கான அந்த அரசியலில் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தனி ரூட்டில் போயிட்டு இருக்கிறதுனால இந்த பின்னடைவு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது பின்னடைவுன்றது ஒன்றுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வளர்ச்சின்றது வந்து நிலையான வளர்ச்சி, உறுதியான வளர்ச்சி. ஏன்னா இப்போ நான் ஒரு சின்ன ஒப்பீடு உங்களுக்கு நான் தரேன். 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை கட்டுனாங்க. எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி பாருங்கள். கருத்தியலாக உள்ள கட்சிகள், முக செல்வாக்கு உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை கட்டுனாங்க. 6 கட்சிகள் கொண்ட ஒரு கூட்டணி. 2 கம்யூனிஸ்ட்டு, தமிழ் மாநில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, அப்புறம் வந்து இது தேமுதிக உட்பட இந்த 6 கட்சிகள் சேர்ந்து கூட்டினாங்க. நீங்கள் பாருங்கள், அன்னைக்கு விஜயகாந்த் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவிச்சாங்க. அறிவிக்கும் போது சாதாரண ஆள் இல்லை, ஏற்கனவே சிட்டிங் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். அதே மாதிரி கருத்தியலாக பேசுறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க. ஃபைனான்ஷியலாக பேக்கப் பண்ணுறதுக்கு இது தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் நல்ல வலுவான பேக்கப் உள்ளவங்க. திருமாவளவன் தமிழ்நாடு பூமிக்கு அறியப்பட்ட ஒரு முகம், வைகோ பிரச்சார பீரங்கி, இவ்வளவு செல்வாக்கு இருந்துச்சு. இருந்தும் 6 கட்சிகள் சேர்ந்து அந்த தேர்தலில் பெற்ற வாக்கு எவ்வளோ? 6%. நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியாக 1.0%. அது 16 இப்போ சொல்கிறேன், ஜஸ்ட் கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் நின்ற இடத்துல அன்னைக்கு இவங்களால 6 கட்சிகள் சேர்ந்து பெற முடிஞ்சது. சிட்டிங் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது விஜயகாந்த் வந்து நின்று அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவிச்சு இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பெற்றதே 6% தான். அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் வர்றப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி கட்சி கட்டமைச்சே இந்த 6 கட்சிகளால் 6% தான் பெற முடிஞ்சது. ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று இவங்கள மாதிரி பெரிய அளவுக்கு பின்புலம் எதுவுமே கிடையாது, சாமானியர்களை கேண்டிடேட்டாக போடுறோம், அறியப்பட்ட முகம்ன்றது நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமானை தாண்டி இப்போ எங்கள் அண்ணன் சாட்டை திருமணம் அறியப்பட்டிருக்காரு, இடுமோன கார்த்தி அறியப்பட்டிருக்காரு, இப்படி 1-2 பேர் தான் அறியப்பட்டவங்க, கட்சிக்கே இவ்வளோதான். அப்போ எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த மக்களுக்கு 8.2% வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலில் போட்டிருக்காங்க. சட்டமன்றத்தில் 6%, பாராளுமன்றத்தில் 6% போட்டிருக்காங்கன்னா இது எப்படி நீங்கள் பின்னடைவுன்னு சொல்ல முடியும்? அப்போ நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்றது உறுதியான வளர்ச்சி. இன்னுமே நாங்கள் சொல்கிறோம், இந்த ஆல்டர்னேட்ன்ற இடத்துல டைவர்ஷனுக்காக சில பேர் வந்தாங்க. இப்போ 2016 வந்து மக்கள் நல கூட்டணி வந்துச்சு, அதுமாதிரி 19-21 வந்து கமலஹாசன் தினகரன் வந்தாங்க, இப்போ 26 வந்து விஜய் வந்திருக்காங்க. இதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து வெறும் இல்யூஷன், ஒரு படம். இது வந்து நிற்காது. ஏன்னா இப்போ கமலஹாசன் எப்படி கரைஞ்சு போனார்னா, நிலையான கொள்கை இல்லை, உறுதியான நிலைப்பாடு இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை, மக்கள் குறித்த சிந்தனை இல்லை, கரைஞ்சு போயிட்டாரு. தினகரன் அதே தான், கரைஞ்சு போயிட்டாரு. அப்போ சித்தாந்தம் தான் ஒரு கட்சியை வழிநடத்தணும். இப்பயும் நாங்கள் சொல்கிறோம், இந்த தேர்தலும் எங்களுக்கான ஏறுமுகமான தேர்தலாக இருக்கும். ஏன்னா மக்களுக்கான குரலை ஒழிக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி நிற்கிது. உனக்கு பிரச்சனையா, உனக்கு மண்டையில் வரக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். உனக்காக போராடுறதுக்கு நாம் தமிழர் கட்சி விட்டால் வேற நாதி இல்லை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், கடைசி தமிழனுக்கு ஒரு கடைசி பிரச்சனை இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்கும். அது தேர்தலை கடந்து உனக்காக போராடுறதுக்கு, உனக்காக பேசுறதுக்கு, உனக்காக உன் குரலா ஒழிக்கிறதுக்காக, உன்னுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி. இது வந்து நீ புதுசா ஒரு ஆள் வருவாங்க, இந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போவாங்க, அவங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படும்ல, ஒரு அயற்சி ஒன்று வரும்ல. என்னடா இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கோம், இதுவே நடக்க மாட்டேங்குது, இவரும் கூட்டணிக்கும் போக மாட்டேங்கிறாரு, வர கூட்டணி வேணான்றாரு, இப்படியே இருக்கும்போது நம்ம ஒரு வளர்ச்சியே இல்லாமல் போயிடுவோம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை அந்த கட்சி கரையிறதுக்கு தானே வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இல்லை, கூட்டணி யார் கூட போகிறது? ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க, எந்த கட்சியோட நாங்கள் கூட்டணி போகிறது? நீங்க திராவிட கட்சிகளுக்கு எதிரானவர்கள், தமிழ் சித்தாந்தத்துல உறுதியா இருக்கு, தமிழ் தேசியத்துல. ஸோ தமிழ் தேசியத்தை ஆரம்பிக்கக்கூடிய பண்ருட்டி வேல்முருகன் மாதிரியான கட்சிகளை கூப்பிட்டு வச்சு பேசலாம். அவங்க கூட வரமாட்டேங்கிறாங்களே, திமுக கூட தானே போறாங்க. இல்லை, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்போ சீமான் அவர்களோட நம்ம கூட்டணி வச்சோம்னா நமக்கு என்ன, திமுக கூட்டணி வச்சா நமக்கு என்ன, இந்த லாப நட்ட கணக்குக்குள்ள போயிடுறாங்க. அப்போ தற்காலிக ஒரு எம்எல்ஏ சீட்டினுடைய வெற்றிக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நிரந்தர இலக்கை இவங்க என்ன பண்றாங்கன்னா தவிர்க்கிறாங்க.
அப்போ இவங்க வந்து என்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஏற்று வருவாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு 15% 20% தொடர்ச்சியாக நாங்கள் போராடி மேலே ஏறிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்தோம்னா நம்ம வந்து ஜெயிக்கலாம், இது ஒரு வலுவான கூட்டணி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றப்ப வருவாங்க. இப்போ இன்னைக்கு தேவைக்கு அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ சீட்டு நம்ம எம்எல்ஏ போனால் தானே சட்டமன்றத்தில் நம்ம ஏதாவது பேச முடியுன்ற ஒரு தேவை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் எங்களுக்கு அந்த தேவை இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணி வந்து இன்னைக்கும் எங்கள் கதவுகள் வந்து திறந்துருக்குது. இப்பயும் பிஜேபியில் கூப்பிட்றாங்க, ஆயிரக்கணக்கான கோடிகள் உங்களுக்கு தரோம், 40 சீட்டு தரோம், 50 சீட்டு தரோம், வாங்க. நீங்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கூட்டணியில் வெளியே போயிருக்குங்க, வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நாங்கள் போக முடியுமா? எப்படி போக முடியும்? நாம் தமிழர் கட்சியினுடைய பலமே வந்து அதனுடைய சித்தாந்தம் தான், கொள்கை கோட்பாடு தான். அப்போ நாங்கள் தமிழ் தேசியம்ன்ற ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறோம். இந்த சித்தாந்தம் நான் முடிச்சிடறேன், ஒரே நிமிஷம். இந்த சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தங்கள் இந்திய தேசியமும் திராவிடமும். நாங்கள் எப்படி அவங்க கூட போய் சமரசம் பண்ண முடியும்? நாங்கள் ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும்னு விரும்புகிறோம், எடப்பாடி கூட சேர்ந்து ஒழிக்க முடியுமா? நாங்கள் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸே ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், நாங்கள் எப்படி அவங்க கூட போய் சேர முடியும்? இது அல்லாது வேற யாராவது எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு, எங்களுடைய தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு, எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டை ஏற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா இருகரம் குப்பி வரவேற்கிறோம், வாங்க. வரல, ஏன் வரலன்னா அந்த கட்சிகளுக்கு லாப நட்ட கணக்குகள் இருக்குது, தேவைகள் இருக்குது. இன்னும் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய கேடர்ஸ் வந்து எந்த மனநிலையில் வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்கிற வரைக்கும் தான் இந்த கட்சி வந்து தனித்துவமான கட்சியாக இருக்கும். இப்போ நானே சொல்கிறேன், நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, 2016 வந்து 26 ஆச்சு. நான் எதுக்காக வந்தேன்? திமுக மேலே வெறுப்பாகி, அதிமுக வெறுப்பாகி, காங்கிரஸ், பிஜேபி இந்த கட்சிகள்லாம் வேணாம் தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்திருக்கேன். இப்போ மறுபடியும் என்ன கொண்டு போய் நீ அங்கே வைப்பீங்க அப்படின்னா, திமுக கூட்டணிக்குள்ளே போவீங்கன்னா நான் தான் நேரடியாக திமுகவுக்கு போயிடுவேன், எதுக்காக நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கணும்? நான் தான் நேரடியாக அதிமுகவுக்கு போயிடுவேன், எதுக்கு நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கணும்? அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த கட்சி தேர்தல் வெற்றிகளை கடந்து இந்த கட்சி கொண்ட கொள்கையில உறுதியா இருக்குதா அப்படின்றதா பாக்குறாங்க. அப்ப இப்ப திமுக ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் அவர்களே திமுக ஆதரவா செயல்பட்டு இருக்காரு, அதிமுக ஆதரவா பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி பற்றி தானே இந்த அடுத்தது இந்த லெவலுக்கு வந்தாங்க. அப்ப என்னடான்னா, அன்னைக்கு எங்களுக்கு வந்து தனிச்சு நிற்கிறதுக்கான எந்த வலுவும் இல்லை. நாங்க வந்து ஒரு சினிமா ரசிகர்களை, ஒரு ஃபேன் பேஸை, ஒரு ரசிகர் மன்றத்தை வந்து கட்சியா மாத்தி வந்தவர்கள் இல்லை. பெரிய ஃபைனான்சியல் எதுவுமே கிடையாது. பேக்ரவுண்ட் தானே. இல்லை, நான் சொல்றேன், இப்ப சினிமா பின்புலம் அப்படின்றது வேற, சினிமாவுடைய மூலதனம் அப்படின்றது வேற. அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து சினிமா பின்புலமா இருந்துச்சு, அண்ணன் இயக்குனராக இருந்தாங்க. ஆனா அதே சமகாலகட்டத்தில் சீமான் ஒரு நடிகர், நான் சொல்றேன் அதே காலகட்டத்தில் இயக்க ரீதியான பங்களிப்பு அண்ணன் சீமானுக்கு இருந்துச்சு. 10 வருஷம் திராவிடர் கழக மேடையில் பேசியிருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் மேடையில் பேசியிருக்காரு, தமிழ்நாடு தாமுயசா முற்போக்கு எழுத்தாளர் சங்க மேடையில் பேசியிருக்காரு, விசிகா மேடையில் பேசியிருக்காரு, போராட்டங்களை கடந்திருக்காரு. இவ்வளவு செயல்பாடு இருக்குது. நீங்க விஜய் வந்து எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிடும்போது கூட அந்த ஒப்பீடு தவறானதுன்னு சொல்றேன். எம்ஜிஆருக்கும் சினிமா தான் பின்புலம், சினிமா தான் வந்து அது ஃபேஸ். ஆனா எம்ஜிஆர் வந்து இயக்க செயல்பாட்டில் இருந்தார், காங்கிரஸ்ல இருந்தார், திராவிடர் கழகத்தில் இருந்தார், திமுகவில் இருந்தார். அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது கூட சிட்டிங் எம்எல்ஏ. அவர் அந்த பழைய வெப்பனை எடுத்துட்டு வராதீங்க, அதை உருட்டிட்டு இருக்காதீங்க சீமான் வந்து விஜய் அவர்கள் சொன்னார். அதான், ஏன்னா இவருக்கு அந்த ட்ராக் ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. இயக்க செயல்பாடோ, இயக்க ரீதியான தொடர்போ, இயக்க ரீதியான மக்கள் போராட்டமோ எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர் போராடினவருங்க, மக்களுக்காக நின்னவர். எம்ஜிஆர் மேல 1000 விமர்சனம் இருக்கு, ஆட்சி மீதான விமர்சனம், அவர் மீதான விமர்சனம் எல்லாமே இருக்குது. ஆனா நீங்க எம்ஜிஆரோட ஒப்பிடும்போது ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குது. அப்ப அண்ணன் சீமான் அவர்களுக்கு இயக்க ரீதியான செயல்பாடு உண்டு, அப்படி ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லையே விஜய்க்கு. நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் எந்த பின்புலமும் இல்லாதனால நாங்கள் அன்னைக்கு வந்து என்ன செய்வது, காங்கிரஸ் எங்கள் மக்களை கொன்று குவிச்ச லட்சக்கணக்கான மக்களுடைய சாவுக்கு மூல காரணமாக இருந்த காங்கிரஸை வீழ்த்தணும்னு காங்கிரஸுக்கு எதிரான வேட்பாளர்களாக ஆதரிச்சோம். அதில் கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க, மனிதநேய மக்களுக்கு ஜவாஹர்லால் இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களும் ஈழ போராட்டத்துக்கு எதிரானவர் தானே. இறுதி நிலைப்பாட்டை தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிட்டாங்க. அந்த நிலைப்பாட்டை வரவேற்று இயக்கமே அன்னைக்கு வந்து எங்கள் ஐயா அரசியல் துறை இதாக இருந்தால், இப்போ இயக்கத்தினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த நடேசன் அவர்களே அன்றைக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதனால் அதில் ஒன்றும் எங்களுக்கு தயக்கம் இல்லை. என்னடான்னா, அந்த இதில் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து துரோகத்துக்கு துணை போனார், அந்த போரை நடத்தி முடித்தது காங்கிரஸ் என்ற விதத்தில், அந்த எந்த எங்கள் மக்களை கொன்று வச்ச காங்கிரஸோ அந்த காங்கிரஸை நாங்கள் வீழ்த்தணுன்றதுக்காக வந்து களம் அமைச்சோம். ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி 2010 துவங்கப்பட்டிருந்தாலும் கட்சியினுடைய தேர்தல் அரசியல் அப்படின்றது நாங்கள் எப்போ ஆரம்பிச்சோம், 2016 தான் ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுடைய வலு அன்னைக்கு அதுவாக தான் இருந்துச்சு. அப்போ 16 தொடங்கி நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அரசியல் பார்த்தனால 8 வருஷம் தான் ஆகிருக்குது. இன்னைக்கு தான் இந்த தேர்தல் வந்தால் தான் 10 வருஷம். அப்போ இந்த 8 வருஷத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி உறுதியான நிலைப்பாட்டோடு போடணும். அதான் சொல்ல வரேன். திமுக கூட்டணிலையோ அதிமுக கூட்டணிலையோ எந்த கட்சிக்கு 8% வாக்குகள் இருக்குது? எல்லாம் 1/2%, 1/4%, அதிகபட்சம் 1%, இவ்வளோதான். அப்போ இந்த 1% வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய, இந்த 1/2% வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சிகளாலேயே ஒரு 6 சீட்டு, 8 சீட்டு, 10 சீட்டுன்னு டிமாண்ட் பண்ணி பெற முடியுது அப்படின்னா 8% வாக்கு வச்சிருக்கக்கூடிய வந்துட்டா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நத்திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்னு. அந்த மாதிரி தேர்தல்னு வந்துட்டா அது ஜெயிக்கிறது தானே வந்து ஒற்றை குறிக்கோளா இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து இந்த கட்சிகள் மாதிரி நாங்களும், ஏன்னா அதில் தான் டிவிக்கு வந்து ஓப்பன் மைண்டடா, ரொம்ப ப்ராட் மைண்டடா எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, வரவங்களுக்கு நாங்கள் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ நான் அதுக்கு அடுத்து வரேன்.
இப்போ நாம் தமிழர் கட்சியும் மற்ற கட்சிகள் மாதிரி இப்போ விசிகா மாதிரி மதிமுக மாதிரி தேமுதிக மாதிரி அதிமுக திமுக ஒரு அலைன்ஸுக்கு போயிட்டோம்னு வைங்களேன், எங்களுடைய ஃபியூச்சர் என்ன? ஒரு 30 எம்எல்ஏ கிடைப்பாங்கன்னு வைங்களேன், நான் ரொம்ப அதிகமாகவே போடுறேன், ஒரு 25 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ. இப்போ அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? முதலமைச்சராக வந்து நான் முக ஸ்டாலினை வேணான்னு தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம், எடப்பாடி வேணான்னு தான் கட்சி ஆரம்பித்தோம். மறுபடியும் அவரே முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவரே முதலமைச்சர் ஆகிறது எங்களுக்கு எதுக்கு தனி பார்ட்டி? எங்களுடைய ஃபியூச்சர் என்ன? அப்போ மாற்றம்னு வந்தவங்க காரி துப்பிடுவாங்க மக்கள். ஏன்னா இவ்வளோ 15 வருஷமாக பேசுனீங்க, போராடினீங்க, நீங்கள் மறுபடியும் அந்த கூட்டணிக்குள்ளேயே போகிறன்றப்ப எங்களுக்கான ஃபியூச்சர் என்ன இருக்குது? இப்போ விஜய் நீங்கள் சொன்னீங்க, அதை தன்னுடைய கட்சியினுடைய அந்த முதல் மாநாட்டிலே அறிவிச்சார், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நாம் வந்து ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுப்போன்ற மாதிரி சொன்னாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சுல, ஏன் இது வரைக்கும் ஒரு கட்சி வரல? நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தாவேக்காவும் உள்ள குரூஷியலான ஒரு மைனரான ஒரு வேறுபாடு அதுதான். என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்குது, தாவேக்கா தனித்து விடப்பட்டிருக்குது, அதுதான் பிரச்சனை. இப்போ தாவேக்காவை நம்பியே ஒரு கட்சி வரல. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி இல்லை, ஆஸ் பர் எது இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் எங்கள் கீழே ரொம்ப தாவேக்காவும் கீழே தான் காமிக்கிறாங்க. ஆனால் தாவேக்காவை என்னென்னு காமிக்கிறாங்க, 25%, 30%, அவங்களே அப்படி தானே கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்போ 30% உள்ள ஒரு தாவேக்காவை நம்பி ஏன் இது வரைக்கும் ஒரு கட்சி கூட வரல? நீங்கள் விசிகாவுக்கு தூண்டில் போட்டீங்க, காங்கிரஸுக்கு தூண்டில் போட்டீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தூண்டில் போட்டீங்க, ஒரு கட்சி எட்டி பார்க்கலையே உங்களை. அப்போ உங்கள் அரசியல் மேலே நம்பிக்கையே இல்லையே. அப்போ இந்த கருத்து கணிப்பு இது எல்லாவற்றையும் கடந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க ஆட்சி பிடிக்க போறது தாவேக்கா இல்லைங்க, ஜெயிக்கிற பந்தயத்தை குதிரையில தானே பந்தயத்தை கட்டுவாங்க. ஜெயிக்க போற குதிரை வந்து தாவேக்கான்ற குதிரை தானே, அதுலயே ஒரு கட்சி பந்தயம் கட்டல. நின்னா கூட கெத்தா நிப்போம், 40% போட்டு வாங்கிடுவோம். அது எப்ப சொல்லியிருக்கணும்? முதல்லயே சொல்லியிருக்கணும், நாங்க தனிச்சு நின்னால் வெல்லுவோம், எந்த கட்சியும் நாங்க சேர்த்துக்க மாட்டோம், எங்களுடைய கொள்கை வந்து உறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. இப்போ நாம் தமிழர் கட்சி தன்னுடைய துவக்க மேடையில் அறிவிச்சது, திராவிட தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் மாறி இருக்குமா? 16 வருஷம் ஆகிப்போச்சு. நீங்கள் எப்போ மாறுறீங்க? நீங்கள் இப்போ வரைக்கும் காங்கிரஸுக்கு கதவு திறந்து வச்சிருக்கிறீங்க. அதை காங்கிரஸில் அட்மிட் பண்ணுறாங்க, தாவேக்கால அட்மிட் பண்ணுறாங்க. உங்கள் கட்சியினுடைய கேம்பெயின் செக்ரட்டரி நாஞ்சில் சம்பத் வெளிப்படையாக சொல்கிறாரு, கூட்டணிக்கு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லதுன்னு, இல்லையா? அப்போ தாவேக்கா இது வரைக்கும் காங்கிரஸோட நாங்கள் பேசுகிறேன்னு மறுக்கல. அதிமுகவோட பேசுனீங்களா இல்லையா கூட்டணி? அதிமுக ஊழல் கட்சின்றது எப்போ டிக்ளேர் பண்ணீங்க? பிஜேபி அதிமுக கூட்டணி முடிவாகி இதுக்கு மேலே அதிமுகவும் தாவேக்காவும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ன உடனே அதிமுக ஊழல் கட்சின்றீங்க. அதுக்கு முன்னாடி ஊழல் கட்சின்னு தெரியாதா? அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பேசினாரு, விஜயனுடைய அலட்சியத்தினால தான் 41 பேரை இழந்தோன்னு சொன்னாரு. இது எப்போ தெரியும்? கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தெரியாதா? சட்டமன்றத்தில் வக்காலத்து வங்கி இவர் பேசினாரு, அப்போ தெரியாதா? அப்போ என்னடானா 2 பேருக்கும் சுயநலம், 2 பேருக்கும் கூட்டணி முடிவில்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தாவேக்காவை கரூர் சம்பவத்தில் தாங்கி பிடிச்சது பாஜகவும் அதிமுகவும். அதே அதிமுக இன்னைக்கு வந்து போட்டு புழக்குது. நீங்க தாண்டா காரணம், 41 பேருடைய உயிரை காவு வாங்கிய ஒரு விஜய்னு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் முன்வைக்கும் அதிமுக ஐடிவிங்க இறங்கி அடிக்கிறாங்க. இதுதானப்பா அன்னைக்கு நாங்களும் சொன்னோம். அப்ப என்னடானா, இவங்களுடைய தேர்தல் லாபத்திற்காக, கூட்டணி கணக்குக்காக, அரசியல் வெற்றிக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா 41 பேருடைய பிணத்தின் மேல அரசியல் பண்றாங்க. அப்ப இன்னைக்கு தாவேக்காவை நம்பி ஒரு கட்சி வரல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? முழுக்க முழுக்க இவருடைய அரசியல் எல்லாரும் பாக்குறாங்க. நீங்க எங்களுக்கு பங்கு தரது இருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்திலாம், தேர்தல் அரசியல் உங்களுடைய பங்கு என்ன அதை சொல்லுங்க. இப்ப கமலஹாசன் அவர்களை நம்பி கூட கூட்டணிக்கு போனாங்கல்ல 2021. இப்ப நாம் தமிழர் கட்சி தனிச்சு எப்பயும் போல போட்டிடுச்சு. கமலஹாசனை நம்பி சரத்குமார் போனாரு, அது மாதிரி பாரிவேந்தர் போனாரு, இந்த மாதிரி ஒரு 5-6 கட்சிகள்லாம் அவரை நம்பி கூட்டணிக்கு போனாங்க. தினகரனை நம்பி எஸ்டிபிஐ போனாங்க, தேமுதிக போனாங்க, அவர் ஒரு கூட்டணி அமைச்சார், ஒரு 5-6 கட்சிகளை அமைச்சாரு. அந்த 5-6 கட்சி தினகரன் நம்பி போன அந்த கட்சிகள், கமலஹாசனை நம்பி போன கட்சிகள் கூட விஜய் நம்பி வரலையே. அப்போ உங்க பங்கு என்ன இந்த தேர்தலில்? நீங்க 2026 ஆட்சியை பிடிக்கிறது, 2026 மாற்றத்தை கொண்டு வரது, 2026 முதலமைச்சர் ஆகிறதுலாம் ஃபியூச்சர்ல பார்ப்போம், 2 மாசத்துல பார்க்க போறோம். அதை இன்னைக்கு உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? 2 வருஷத்துல நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க? உங்களை நம்பி ஒரு கட்சியுமே வரலையே. ஏன்னா விஜயனுடைய அரசியலாகவே இல்லை. அது இந்த கட்சி மையம் அப்படின்றாங்களே, எந்த இடத்துல மையமா இருந்திருக்கீங்க? அவர்தான் அந்த கிராவிட்டி ஆஃப் எலெக்ஷன் 2026 விஜயை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான மீடியாவுடைய வெளிச்சம் இருக்குது. ஏன்னா சினிமாவில் அவர் சூப்பர் ஸ்டார், மாற்றுக்கிறதே இல்லை. அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸ் நாம் தமிழர் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வீடியோஸ்லாம் கூட பார்த்தோம்னா டெய்லியும் தமிழ்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே விஜயை வச்சு தான் இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, விஜயை வச்சு தாங்க இவங்க வந்து பிழைக்கிறாங்க, எங்களை வச்சு தான் வருமானமே பார்க்குறாங்கன்ற அளவுக்கு அவங்க விமர்சனம் வந்து முன்வைக்கல. தனி ஒரு யூடியூப் சேனலை வச்சுட்டு ஒரு கட்சியினுடைய இதை வந்து மதிப்பிடக்கூடாது. நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுன்றது என்ன சாட்டை மட்டும் தானா? அப்படி இல்லை. இப்போ யூடியூப் கண்டென்ட்ன்றது அது தனி கதை.
கட்சியினுடைய செயல்பாடுன்றது வந்து கட்சியினுடைய போராட்டங்கள், கட்சியினுடைய அறிக்கைகள், கட்சி தலைவரினுடைய செயல்பாடுகள், அவர் முன்னெடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள். ஏன்னா விஜய் அவர்களை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் தாங்கி பிடிச்சாரு, என்னோட தம்பின்னு சொல்லி சீமான் வந்து வரவேற்றாரு. அவர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒரு இரு கண்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறி திருப்பி விஜய் பற்றி தான் பேசியிருந்தார். ஆனால் பொதுவாக இதுலேருந்து பார்த்து புரிஞ்சு கொள்ளப்பட்டது என்னன்னா, விஜய்க்கு ஒரு பெரிய லைம்லைட் இருக்கு, அவரை பத்தி பேசினா நமக்கும் அந்த லைம்லைட் வரும்ன்ற அடிப்படையில தான் சீமான் வந்து அவரை ஃபோக்கஸ் பண்ணாரு. அவர் புத்திசாலி. கட்சியினுடைய துவக்க மாநாட்டிலேயே அண்ணன் சீமான் அவர்களை பெயர் சொல்லாம விமர்சித்தது யாரு? அந்த முதலாளி கதை சொன்னாங்க. 2 இடத்துல அண்ணன் சீமான் அவர்களை பெயர் சொல்லாம விமர்சித்தது விஜய். ஏன் எங்களை பேசணும் நீங்க? நாங்க தான் உங்களுக்கு பொருட்டே இல்லையே. திமுக உங்களுக்கு நேரடி போட்டி. பேர் சொல்ல அது கூட ஏன் விமர்சிக்கணும்? பேர் சொல்லி விமர்சிக்க முடியாது உங்களால. ஏன்னா விமர்சிங்கன்னா எதிர்வினை 100 மடங்கு பலமா இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒருத்தர், இப்போ நம்ம 2 பேர் தனியாக ஒருத்தர் பேசுகிறோங்க, அந்த கருத்தை ஒரு பொது மடையில் ஷேர் பண்ணுவீங்க நீங்கள்? பண்ணார்ல அவரு. அப்போ முதல்ல நாம் தமிழர் கட்சியும் சீமா அவர்களை சீண்டியது விஜய். அதுக்கு கூட ரியாக்ட் பண்ணலை நாங்கள். எப்போ எதுக்கு ரியாக்ட் பண்ணோம்? நாங்கள் ஒரு சித்தாந்தத்தின் பால் வார்க்கப்பட்ட ஒரு கட்சி. தமிழ் தேசியம் என்கிறது எங்கள் கட்சியினுடைய முதுகெலும்பு. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசியம் மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கொள்கைகளை சொல்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இருக்குது. இப்போ திமுகவுக்கு திராவிடம்ன்ற ஒரு சித்தாந்தத்தை அவங்க சொல்கிறாங்க, பாஜக இந்துத்துவம்ன்ற ஒரு சித்தாந்தத்தை சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் அவங்க கம்யூனிசம்ன்ற ஒரு சித்தாந்தம் சொல்றாங்க, பொது உடைமைன்ற ஒரு சித்தாந்தம் சொல்றாங்க. இதெல்லாம் மாற்று கருத்து இருக்குது, வேறுபாடு இருக்குது, கருத்தியெல்லாம் விமர்சிப்போம், அதுக்கு எதிராக போராடுவோம், எல்லாம் பண்ணுவோம். இவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வதற்கு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது. தாவேக்காக்கு என்ன இருக்குது? எல்லா இடத்துலையும் முத்திர குத்த வேண்டியது. கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் 5 பேரை முதல்ல எடுத்தாரு. சரி, 5 பேர் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசாக எம்ஜிஆரை கொண்டு வர்றாரு, அண்ணாதுரை கொண்டு வர்றாரு, திடீர்னு பார்த்தா விஜயகாந்த் கொண்டு வர்றாரு, செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா கொண்டு வந்தாரு. இப்போ அந்த NDTV பேட்டியில் ராகுல் கன்வால் சொல்றாரு, கருணாநிதி என்னுடைய ரோல் மாடல் விஜய் சொன்னார்னு சொல்றாரு. இதுக்கு மேலே யார் பாக்கி? உதயநிதி, ஸ்டாலின், இன்பநிதி, திமுக இவங்க பாக்கி. அந்த பக்கம் OPS எடுத்துக்கிறதுல என்ன எந்த அடிப்படையில் ரோல் மாடல் உங்களுக்கு? தலைவர் தான் வேற 5 பேர் இருக்காங்க. எப்படி ரோல் மாடல்னு சொல்லுங்க. ஜெயலலிதா எப்படி ரோல் மாடல்? ஜெயலலிதா ஊழல்ல ரோல் மாடலா? யாருக்கும் பயப்படாத அந்த ஊழல்ல ரோல் மாடலா? அத சொல்லுங்க. எப்படி ரோல் மாடல்? ரோல் மாடல் எப்படி ரோல் மாடல்? நான் ஊழல்னு சொல்றீங்கல்ல, இப்போ ஜெயலலிதாவுடைய படத்தை நீங்க போட்டுக்கிறீங்க. ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா. சொத்து குவிப்பு வழக்கில் ஏவன் குற்றவாளி ஜெயலலிதா. இறந்துட்டாங்க. இல்லைன்னா 4 வருஷம் சசிகலா கம்பி என்ன மாதிரி பரப்பன கிரகாரில் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை நீங்க வந்து படமா போட்டுட்டு செங்கோட்டையனை உங்க கட்சியில நீங்க சேர்த்துட்டு நீங்க ஊழல் ஒழிக்க போறீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்க மாட்டாங்களா உங்களை பார்த்து? அப்ப என்ன கொள்கை நிலைப்பாடு இருக்குது? இவர் என்னடான்னா எல்லாருக்கும் ஒரு தாஜா பண்ற பாலிடிக்ஸ் இது. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய முகமும் அடையாளமாக இருக்கக்கூடிய தேசிய தலைவர் நாங்கள் சொல்கிறோம். 16 வருஷத்தில் அதை மாற்றி இருக்கிறோமா? மாற்றல. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து முதல்ல 5 பேரை சொன்னீங்க, அதுக்கப்புறம் இப்படி வரிசையாக ஒன்று ஒன்றா கொண்டு வர்றீங்க. எந்த அடிப்படையில், ஆன் வாட் பேசிஸ் நீங்கள் இவங்கெல்லாம் எடுத்துக்கிறீங்க? ஜெயலலிதா எந்த இடத்துல ரோல் மாடல்? அது எப்படி செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஜெயலலிதாவுடைய படம் வருது? கேள்வியெல்லாம் எழுதில்ல. அப்போ இதுக்கெல்லாம் தாவேக்கா பதில் சொல்லணும்ல. அப்படி எதுவுமே இல்லையா அவங்ககிட்ட? அப்போ என்னடான்னா, ஜெயலலிதாக்குன்னு குறிப்பிட்ட ஒரு வாக்கு வங்கி இருக்குது, எம்ஜிஆருக்குன்னு அது குறிப்பிட்ட ஒரு வாக்கு வங்கி இருக்குது, கருணாநிதியா அந்த பக்கம் ஒரு தாஜா வாக்கு வங்கி இருக்கு. இப்படி தாஜா பண்ற பாலிடிக்ஸ். கருணாநிதியோட வாக்கு வங்கிங்கிறது டிஎம்கேக்கு தானே போகும். இவரு பேசினா உடனே இவருக்கு போட்டுருவாங்க. நான் என்ன சொல்றேன், அப்ப எதுக்காக கருணாநிதி எடுக்கணும்? எந்த இடத்துல உங்க கருணாநிதி உங்களுக்கு ரோல் மாடல்? ஒரு காலத்துல இவர் தான் கருணாநிதிக்கு செலவைக்கணும்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? 69க்கு அப்புறம் ஒரு நல்லாட்சியே இல்லை, அண்ணாதுரையுடைய ஆட்சியெல்லாம் வந்து இவங்க வந்து நாசம் பண்ணிட்டாங்க, கனவுல நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. நாசம் பண்ணது யாரு? 69ல், 71ல், அதுக்கப்புறம் 2006ல். இப்படி இதுக்கு முன்பாக எல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்து நாசம் பண்ணது யார்? கருணாநிதி தானே. ஊழல் மலிஞ்சு போய் கிடக்குன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் பண்ணது யாரு? கருணாநிதி தானே. அவர் ரோல் மாடல் எப்படிங்க சொல்ல முடியும்? ஏங்க இப்ப ஏணி சின்னத்துல ஒரு குத்து, தென்னமர சின்னத்துல ஒரு குத்துனா புரியல. எந்த ஊழல் வழக்குல நிரூபிக்கப்பட்டிருக்கு? பொன்முடி தண்டிக்கப்பட்டாரே. இப்ப பொன்முடிய மனைவி தண்டிக்கப்பட்டாங்களே. இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜியினுடைய கட்சி தலைமை கருணாநிதியோ இல்ல ஒரு ஸ்டாலினோ கட்சியினுடைய அனுமதி இல்லாம, கட்சியினுடைய துணை போக இல்லாம ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணிட்டாரு. சரி, அப்படி போய் தண்டிக்கப்பட்ட பொன்முடியை இன்னொரு கட்சியில் வச்சிருக்கீங்க. அவருக்கு இப்போ வரைக்கும் அமைச்சரவையில் தான் இருக்காரு. இன்னைக்கு அவர் அமைச்சராகவும் எம்எல்ஏவும் இருக்கிறதுனால மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்ல இன்னைக்கு வெளியே இருக்கிறாரு. உச்சநீதிமன்றத்தில் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் அவர் வந்து தண்டனை அனுபவிக்க இல்லையா? இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல இருக்குதே, இதே செந்தில் பாலாஜி மேல குற்றம் சுமத்துனது யாரு? திமுக தானே. அது எப்படி திமுக வந்து மட்டும் புனிதர் ஆயிட்டாரு? இப்படி வரிசையா அனிதா ராதாகிருஷ்ணன் மேல, ஐ பெரியசாமி மேல, துரைமுருகன் மேல, எல்லார் மேலையும் இன்னைக்கு ஈடுல இருந்து அத்தனையும் இருக்குதே. ஒரு முகாந்திரமும் இல்லாம வழக்கு போட்டு வச்சிருக்காங்களா? புனித கட்சி அல்ல திமுக.
அப்ப இதுக்கெல்லாம் மூலவர் யாரு? கருணாநிதி. அந்த கருணாநிதியை தாவேக்கா ரோல் மாடல்னு சொல்லுது. வேடிக்கையா இருக்கு தாவேக்காவினுடைய அரசியல். மக்கள் இதை பார்த்து சிரிப்பாங்க. நான் தமிழ் கட்சிக்கு டிவிக்கே இந்த எலெக்ஷன் ஒரு பொருட்டே இல்லைன்றீங்க. தாவேக்காவை நாங்கள் எந்த இடத்துல போட்டு நினைக்கிறோம், நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு வங்கின்றது வந்து கொள்கைக்காக வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி. அதனால தான் எங்களுக்கு சின்னத்தை மாத்திரப்ப கூட நீங்க இந்தியாவில் ஒரு கட்சியை கற்பனை பண்ணி சமூக வலைதளங்கள் நீங்க 2 பேரும் தான் எதிர்வினையாற்றிட்டு இருக்கீங்க. அது சோஷியல் மீடியா உங்க பக்கம் சோஷியல் மீடியால பேசுறதுன்றது வந்து கல யதார்த்தத்தில் வராது. எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோ, பாலபிஷேகம் பண்ணியோ, விசில் அடிச்சியோ, இல்லை வந்து 200 டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வாங்கியோ இந்த ஃபேன் மோடில் ஓட்டு போட்டவங்க கிடையாது. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்கள் அப்படின்றது வந்து இந்த கொள்கையை உள்வாங்கி ஒரு அரசியல் புரிதலோடு இவங்க தான் ஒரு சரியான மாற்றம் அப்படின்னு வாக்களித்தவங்க தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்கள். ஏன்னா 2 நான் உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்தியாவில் தோற்ற ஒரு அரசியல் கட்சி அடுத்து வளர்ந்ததாக சரித்திரம் இல்லை. அதுக்கு தமிழ்நாட்டிலே சொல்லலாம். கமலஹாசன் முதல்ல 3% வாங்கினார், அப்புறம் 1.5% சுருங்கி போயிட்டார். தினகரன் 5% வாங்கினார், 2% இறங்கி போயிட்டார். அப்போ தோக்க இந்த கட்சிகள்லாம் இறங்கிட்டு போகுது. ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்முரணாக தோக்க ஏறிக்கிட்டே போகுது. 1ல் ஆரம்பித்தோம், 3.5 வந்தோம், 3 வந்தோம், அப்புறம் வந்து 6 வந்தோம், இன்னைக்கு 8 வந்துட்டோம். இனி அடுத்து வளர போகிறோம், அடுத்து அதை பார்க்க போகிறோம். அப்போ 1லிருந்து 8 மடங்கு வளர்ச்சி தோத்த கட்சி ஏறி இருக்குது. இந்தியாவிலே இப்படி ஒரு கட்சியை காமிக்க முடியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை ஒரு 4.5 லட்சம் பேர் 16ல் உள்வாங்கியிருந்தாங்க. 21ல் என்ன பண்ணாங்க, அதை ஒரு 20 லட்சம் பேர் உள்வாங்கினாங்க. அப்புறம் 24ல் என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து ஒரு 35 லட்சம் பேர் உள்வாங்கிட்டாங்க. இப்படி கொள்கையை உள்வாங்க அது தேர்தல் அரசியலில் எதிரொலிக்குது. அப்போ இந்த கொள்கைக்காக ஓட்டுப்படக்கூடியவர்கள் தான் இந்த கட்சியினர். 24 தேர்தலில் 19 நாளைக்கு முன்பாக ஒரு புது சின்னத்தை கொடுக்கும்போது கூட என்ன சொன்னாங்க, புது சின்னம் கொடுத்துட்டாங்க, மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்கன்னு. ஸோ விவசாய சின்னத்தை அந்த ஏற்கனவே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் அவ்வளோ பாடுபடுறீங்க. ஆனால் விசில் வந்து அது வெளியான அடுத்த சில மணி நேரங்கள்லேயே தமிழ்நாடு முழுவதும் இல்லை, அப்படிலாம் இல்லை. எங்கள் சின்னமே அதான் நான் சொல்ல வரேன். 19 நாட்களுக்குள்ளாகத்தான் அந்த ஒரு சின்னத்தையே கொண்டு போய் சேர்த்தாங்க 24ல். அப்போ இது திமுக அதிமுகவுக்கோ கூட நீங்கள் பாருங்கள், இப்போ அதிமுகவுடைய சின்னம் ரெட்டலை, திமுகவுடைய சின்னம் உதயசூரியன். இப்போ இது சின்னத்தை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாராவது இருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. 70 வருஷமா 50 வருஷமா இந்த 2 கட்சிகள் தான் மாற்றி போடுறாங்க. ஒரு சேஞ்சுக்கு வச்சுக்கிறோமே. இப்போ உதயசூரியன் சின்னத்தை வந்து அதிமுக கிட்டையும் ரெட்டலை சின்னத்தை திமுக கிட்டையும் கொடுத்தீங்கன்னா தேர்தலுடைய முடிவு அப்படின்றது வந்து என்டையர்லி மாறி போயிடும், பெரிய மாறுதல் உண்டு பண்ணிடும். ஏன்னா இந்த சின்னம் அப்படின்றது வந்து அந்த கட்சிகளுடைய தலைவருடைய ஃபேஸ் எவ்வளோ பெரிய பிராண்டோ அதை விட பெரிய பிராண்டு இந்த சின்னம். அப்போ ஒரு கட்சியினுடைய சின்னம் தான் வந்து தேர்தல் அரசியலில் முதுகெலும்பு, அதுதான் எல்லாமே, 100% தான் எல்லாமே. அப்போ அந்த சின்னத்தையே எங்களுக்கு மாற்றிட்டாங்க. 6 தேர்தலை போட்டிட்டோம். உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல். ஏற்கனவே இருந்த நாங்கள் அந்த விவசாய சின்னத்தில் 6 தேர்தலை போட்டிட்டோம். நயவஞ்சக முறையில் பாஜகவுடைய அழுத்தத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுடைய சின்னத்தை 19 நாளைக்கு முன்பாக மாற்றிட்டு புது சின்னத்தை கொடுத்தாங்க. 19 நாளில் தானே சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தோம். தாவேக்காக்கு இன்னைக்கு 3 மாதம் கேப் கிடைச்சிருக்கு இந்த சின்னத்தை அவங்க விசில் சின்னத்தை கொண்டு போகிறதுக்கு. 19 நாள் நாங்கள் கொண்டு போய் சேர்த்தா 35 லட்சம் ஓட்டு வாங்கினோம். அப்போ நாங்கள் எங்கே சேர்க்க தவறி இருக்கிறோம்? இன்னும் சொல்ல போனால் இந்த சின்னம் வந்து எங்கள் அண்ணனை பிரதிபலிக்கிற மாதிரியே உள்ள ஒரு சின்னம். அந்த சின்னத்தை நாங்கள் கொண்டு போயிட்டோம். அப்போ ஏன் இந்த சின்னத்தை புது சின்னத்தை கொடுத்தாலும் 19 நாட்களில் எங்களால் கொண்டு போய் சேர்த்து அந்த வாக்கு வங்கியை வந்து கொண்டு வர முடியுது, 30 லட்சத்தை கொண்டு வர முடியுது அப்படின்னா இவர்கள் சின்னத்துக்காக ஓட்டு போட்ட மக்கள் இல்லை, இவர்கள் தனிப்பட்ட ஒரு நபர் பார்த்து ஓட்டு போடவர் இல்லை, கேண்டிடேட் சாதி மதம் பார்த்து போடக்கூடிய ஆட்கள் இல்லை, கொள்கைக்காக ஓட்டு போடக்கூடிய நபர்கள்ன்றதுனால தான் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி ஏறிக்கிட்டேவும் போகுது, தோற்ற கட்சி மேலே போய்கிட்டேவும் இருக்குது. புது சின்னத்தை கொடுத்தாலும் எங்களால் அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியுது. அப்போ இது 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 எதை உணர்த்துது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர்கள் கொள்கைக்காக ஓட்டு போடுறவங்க. அப்போ கொள்கைக்காக ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் எப்படி ஒரு சினிமா ஒரு பின்புலத்தில் வர்றதுக்கு ஓட்டு போடுவாங்க? அப்படி போடுறவராக இருந்திருந்தோம்னா கமலஹாசனுக்கு போட்டிருக்கணுமே. இதே வாதத்தை நாம் தமிழர்களுடைய வாக்காளர்கள் கமலஹாசனுக்கு மாறிடுவாங்க. ஏன்னா மாற்றம்னு வரக்கூடிய இடத்துல இவங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் இருக்கிறாங்க. கமலஹாசன் வந்து அன்னைக்கு டே டு டே செய்தியில் வந்தார். எல்லா இங்கிலீஷ் மீடியம், ஹிந்துலேருந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து எல்லா தமிழ்நாட்டு செய்தி ஊடகங்களையும் நடுப்பக்கத்தில் தரங்க. 2019 2021 தரங்க கமலஹாசன் இருந்தார். எங்களை ஒரு மூலையில் கூட போட மாட்டாங்க. ஆனால் கமலஹாசனை விட எங்களால் பீட் பண்ண முடியுதே. இதே ஹைப்பை தானே கொடுத்தாங்க. கருத்து கணிப்புலேருந்து, மீடியாஸ்லேருந்து, இந்த அரசியல் திறனாய்வாளர்கள் இருந்து அத்தனை பேரையும் கமலஹாசனை தானே ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனால் எல்லாத்தையும் பொய்யாக்கி நாம் தமிழ் கட்சி மேலே போச்சு. எப்படி போச்சு? அப்போ என்னடான்னா இது ஒரு பிம்பம். ஒருவேளை ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா கூட நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கையை விட தாவேக்கா ஒரு நல்ல கொள்கையை முன்னிறுத்துது. இப்போ நாம் தமிழ் கட்சியுடைய வாக்காளர்கள் தமிழ் தேசிய வாக்காளர்கள். இந்த வாக்குகளை அறுவடை செய்வதற்கு விஜய் வந்து இன்னும் கோரா தமிழ் தேசியம் பேசுறாரு. சீமானை விட மூர்க்கமா நாம் தமிழ் கட்சியை விட தாவேக்கா
ஒரு வலுவான ஒரு தமிழ் தேசியத்தை பேசுது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, மக்கள் கன்சிடர் பண்ணுவாங்க. சீமான் பேசுற தமிழ் தேசியத்தை விட இது நல்லா இருக்குது, சீமான் பேசக்கூடிய கொள்கையை விட இந்த கொள்கை நல்லா இருக்குது, அப்ப இவர்ல இருந்து அவர் பெட்டரா தெரியுறாருன்னா அப்படி ஓட்டு போடலாம். அப்படி இல்லையே. நீங்க எங்க தமிழ் தேசியத்தை பேசுறீங்க? இத்தனை பேரை நீங்க அடையாளமா வச்சிருக்கீங்களே, தமிழ் தேசத்தினுடைய முகமுறையும் அடையாளமா இருக்கக்கூடிய தேசிய தலைவர் படத்தை நீங்க ஏங்க போடுறது இல்ல? அந்த பேரை ஒரு தடவை உச்சரிச்சிருக்கீங்களா நீங்க? அவர் பெண்ணை விடுதலை சாத்தியப்படுத்துறவர் இல்லையா? அவர் மக்களுக்காக போராடி இல்லையா? அவர் சாதியை ஒழித்த தலைவர் இல்லையா? அவர் தமிழ் தேசிய அடையாளம் இல்லையா? அவரு இத்தனை பேரை கொண்டு வரீங்க, கருணாநிதி எல்லாம் ரோல் மாடல் சொல்றீங்க, ஒரு இடத்துல தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் எனக்கு ஒரு ரோல் மாடல்னு சொல்லுங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்ப எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? இது அந்த தலைவனுக்காக, அந்த தலைவன் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்திற்காக ஓட்டு போடக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு மக்கள் கூட்டம். இந்த மக்கள் கூட்டத்தை அந்த தலைவருடைய பேரையே சொல்லாத இவருக்கு இந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க நம்புறது அது ஒரு காணல் நீராக பொய்த்து போகும். முக்கியமா கேட்க வேண்டிய கேள்வி நான் நினைக்கிறேன், சீமான் எங்க போட்டி போட போல இந்த வாட்டி? காரைக்குடி கேள்விப்படுறோம் இல்ல, அப்படி பல தொகுதிகள் வந்து சொல்றாங்க. தலைமையில வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர 21ஆம் தேதி. இன்னைக்கு என்ன 3ஆம் தேதியா? 7ஆம் தேதி வேட்பாளர்கள் அறிமுகம். இல்ல, அது வேட்பாளர் கலந்தாய்வு அப்படின்றது வந்து இருக்குது. 6ஆம் தேதி நிர்வாக குழு கூட்டம், 7ஆம் தேதி வேட்பாளர் கலந்தாய்வு. 234 வேட்பாளர்களும் அண்ணன் சீமானர்களும் வந்து சந்திக்கிறோம். அதுல தொகுதி வெளியே அறிவிக்க மாட்டோம். ஆனா மக்களுக்கான அறிவிப்பு அப்படின்றது கட்சியினுடைய தலைமை தான் 21ல 26ல 21ஆம் தேதி பிப்ரவரி 21 வர 21 அந்த திருச்சி மாநாட்டில் வந்து அண்ணன் அறிவிப்பாங்க. எல்லா வேட்பாளரும் அறிவிச்சுட்டு கடைசியா தன்னை வந்து என்ன தொகுதியில் போட்டிட்டு போறேன்னு அறிவிப்பாங்க. மாநாடு வெற்றி பெற மிக்க வாழ்த்துக்கள் எங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி அபூபக்கர், உங்களுடைய தகவல். ரொம்ப மகிழ்ச்சி.